எம்மா இன்னைக்கு தாம்மா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுருக்கேன். நெட்டையன் எப்படி புழுவுறான் பாரு. இவ்வளோ நாள் ஆக்கி வச்சதை நல்லா நக்கு நக்கு நக்கிட்டு இன்னைக்கு தான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டானா, வயிறு ஃபுல்லாக. இன்னைக்கு காலையில் 50 தோசை 60 தோசைன்னு தின்னா இதெல்லாம் கணக்கில் தெரியாமல் போயிட்டு போல. அப்போல்லாம் எனக்கு வயிறு நிறையல, இப்போ ஒரு 4 தோசை தின்னதுக்கு வயிறு நிறைஞ்சிட்டு. ரொம்ப சந்தோஷம் மோனே. எம்மா மர்மோளே, என் பையன் சொன்னது கேட்டுச்சா? இந்த மாதிரி நான் சுடுற மாதிரியே சுட்டு குடிச்சரியா? நல்லா கேட்டுச்சத்தே. அவன் தோசைனா நல்லா விரும்பி சாப்பிடுவான் பாத்துக்க. நான் சுடுற மாதிரியே கரெக்டாக சுட்டு கொடுத்துரு சரியா? சரி இந்த கிளவி போட்டோம், அதுக்கப்புறம் இருக்கு இந்த நெட்டையனுக்கு ஆப்பு. மகனே நான் கிளம்புறேன்டா. அவசரமா சின்ன பொண்ணு ஃபோன் போட்டு கூட்டதுனால கடை ஓடி வந்தேன் பாத்துக்க. அங்க ஆடு மாடுக்கெல்லாம் தண்ணி வைக்கல, அது பாட்டுக்கு கிடக்கு பாத்துக்க. நான் பெய்து அங்க என்னன்னு பார்க்கணும். அங்க நான் இல்லைன்னா வேலையே ஓடாது பாத்துக்க. நான் கிளம்புறேன் சரியா? எப்பா நல்ல வேலை, கிளவி கிளம்ப போது போல. என்னம்மா நீ இன்னைக்கு தானமா வந்தா, ஒரு 2-3 நாள் தங்கிட்டு போமா. நீ இருந்தா எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. நல்லா இருக்கும்ல, நல்லா இருக்கும். இந்த கிளவி போறேன்னு சொன்னாலும் இவன் விட மாட்டான் போலயே. நெட்டையனை ஒரு வழி பண்ணணும். அவன் ஆத்தக்காரி வந்தோடனே ஓவரா தான் சீனா போட்டுட்டு இருக்கான். எனக்கும் இருக்கணும்டாப்பா ஆசையா இருக்கு. ஐயோ முடிவை மாத்திக்கிடுவாளோ, இங்கே இருந்துருவாளோ. ஆனா ஆடு மாடெல்லாம் கிடக்கு பாத்தியா ஐயா? நான் தானே பார்க்கணும். வேற அதெல்லாம் பாவம் பாத்துக்க பட்னியா கிடக்கும். எப்பா நல்ல வேலை, பேருவாவப்பா இன்னைக்கு. சரிம்மா அப்ப நீ பாருமா என்னன்ட்டு. அடிக்கடி வந்துட்டு போமா. சரிடா மோனே, நான் அடிக்கடி வந்து உனக்கு இந்த மாதிரி தோசை எல்லாம் சுட்டு தரேன், உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தரேன் சரியா? சரிம்மா மர்மோளே நான் கிளம்புறேன். என் பையனை நல்லா பாத்துக்க. ஆமா, இவ பையன் பச்சை குழந்தை நான் வச்சு பார்த்துட்டு இருக்கேன். சரிங்கத்தே, நல்லா பாத்துக்கிறேன். ஐயா உடம்ப நல்லா பாத்துக்கய்யா. வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடு. அம்மா கிளம்புறேன். சரிம்மா. கிளவி போட்டோம், அதுக்கப்புறம் இருக்கு இந்த நெட்டவாயனுக்கு. என்ன நெட்டமாமா, தோசைலாம் நல்லா சாப்பிட்டியலா? ஆமா சின்ன பொண்ணு, எங்க அம்மா சுட்ட தோசை நல்லா இருந்து பாத்துக்க. இருக்கும் நல்லா. ஐயா இவ சண்டைக்கு வர்ற மாதிரிலாம் இருக்கு. விடமாட்டா போலயே, ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு ஓடிடுவோம். சின்ன பொண்ணு எனக்கு வெளியூர் வேலை இருக்கு பாத்துக்க. நான் முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன் சரியா? யோ இந்த இடத்த விட்டு எழுந்த காலை வெட்டி போடுவேன் பாத்துக்க. என்னாச்சு சின்ன பொண்ணு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த, இப்ப மட்டும் என்ன? அது உன் அம்மா இருந்ததுனால அமைதியா இருந்தேன். உனக்கு எவ்வளவு திமிரு. திமுறா எனக்கா? என்ன சின்ன பொண்ணு சொல்ற? உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன், எனக்கு அவ்வளவு காண்டாவுது. சின்ன பொண்ணு ஏன் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க? யோ நெட்ட, நானா லூசு? காலையில இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணேன். ஒரே கேரட் தோசை சுட்டு தானே, பீட்ரூட் தோசை சுட்டு தானே, கீரை தோசைங்கிற, ரவை தோசைங்கிற, ராகி தோசைங்கிற, எல்லா இலவையும் சுட்டு போட்டிருக்கு. ஒவ்வொரு தோசைக்கும் ஒவ்வொரு நொட்டை வேற உனக்கு. கடைசியில் என்னடான்னா எங்க அம்மா சுட்ட தோசை மாதிரி இருக்காதுன்னு இப்போ உன் அம்மா குண்டு குண்டா சுட்டு போட்டிருக்கா. அது நல்லா இருக்கு அப்படி நக்குற. என்னது அந்த தோசை உனக்கு கேரட் தோசையா? அதை கூட பொறுத்துக்கிட வேண்டாம் நெட்ட. நெய் வாசனை தூக்குதுன்ன பத்தியா? அங்க நெய்யே ஊத்தல, உனக்கு நெய் வாசனை தூக்குதோ? ஐயே வசமா மாட்டிக்கிட்டோம் போலயே. இவன் நம்மள இன்னைக்கு கொலை பண்ண விட மாட்டா போலயே. சின்ன பொண்ணு அதுவா? அது அம்மா ஆசையா சுட்டு தராவ, அதை போய் குறை சொல்ல முடியுமா? ஓஹோ, அவங்க சுட்டு தந்தா சார் குறை சொல்ல மாட்டியே, நான் சுட்டு தந்தா அவ்வளோத்துக்கும் குறை என்ன? டே அதை கூட பொறுத்துப்பேன்டா. கேரட் தோசைக்கு கலர் வரலன்னு கேட்டியே, கலர் பொடி வேணா அள்ளி போடட்டுமா? என்ன பார்த்தா உனக்கு இழிச்ச வச்சு மாதிரி இருக்கு. மெல்லிசா சுடுங்கிற, நெய்ய ஊத்துங்கிற, அதுவும் என்னது 10 கரண்டி நெய் இவருக்கு பத்தாதான். அங்க உங்க அம்மா நெய்யே ஊத்தாம தானே சுட்டு தந்தாவ. நல்லா வலிச்சு நக்குன்னு நெட்டவாயன். சின்ன பொண்ணு அப்படிலாம் சொல்லாத சின்ன பொண்ணு. அம்மாட்ட சொன்னா கஷ்டப்படுவாவ. நீ அப்படி இல்லல்ல, நீங்க எனக்கு நல்லா செஞ்சு தருவாள்ல, அதனாலதான் அப்படி சொன்னேன். டே இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாத. என்னது அம்மா கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அம்மா சுடுற மாதிரி வராதா? ஆளை பார்த்து அங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சா? சின்ன பொண்ணு கழுத்து நெரிக்காதடி, வலிக்குதடி. மாமி செத்துக்கிட்டு பேர போறேன், அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ. ஏய் நீ பண்ண வேலைக்கு நானே உனக்கு கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு ஜெயிலுக்கு வருவேன் பாத்துக்க. ஐயோ இவ கொன்னாலும் கொன்றுவா. யோ ஃபர்ஸ்ட் சோபால இருந்து எழுந்தியா? எவ்வளவு திமிரு. நீ என்ன உட்காந்துட்டே இருக்க? மரியாதை எழுந்துறியா இல்ல மிதிச்சு தள்ளவா? ஐயோ கடவுளே, என்ன கொன்னாலும் கொன்றுவா. யாராவது வாங்களேன், காப்பாத்துங்க. ஐயோன்னு கூட்டாலும் யாரும் வரமாட்டாவ, அம்மான்னு கூட்டாலும் யாரும் வரமாட்டாவ. நீ என்கிட்ட நீங்க அடி வாங்குறது கன்ஃபார்ம். உன்ன சின்ன பொண்ணு விட்டுரு, சின்ன பொண்ணு வலிக்குது, விட்டுரு சின்ன பொண்ணு. ஐயோ இவன் இன்னைக்கு என்ன கொன்றுவா போலயே. ஏய் என்ன பண்ணாலும் உன்னை விட மாட்டேன்டா. செல்லத்தாய்க்கோ சின்ன பொண்ணு வீட்ல ஒரே சவுண்டா கேக்குது பத்தியலா? ஆமா முடியம்மா, என்ன கதைன்னு தெரியல. ஐயோ அம்மா காப்பாத்துங்கன்னு கேக்குது. குரலை பார்த்தா அவ குரல் மாதிரி இல்ல பாத்துக்க, அவ புருஷன் குரல் மாதிரி தான் இருக்கு. ஐயே என்ன சண்டைன்னு தெரியலையே. அவ போட்டு புருஷனை அடின்னு அடிச்சிட்டு இருக்காளா என்னன்னு தெரியலையே. கொலை பண்ணிராம கோவத்துல. ஐயா ஆமாடி, எனக்கும் பயமா தான் இருக்கு. இப்படி
சவுண்ட் கேக்குது பாரு. அந்த மனுஷன் பாவம்க்கோ, இந்த சின்ன பொண்ணுட்ட அடி வாங்கியே செத்து போயிருவார் போல. எக்கோ கொஞ்சம் பயமா தான் இருக்குக்கோ, வாங்கக்கோ நம்ம உள்ள போய் தடுப்போம். ஏடி புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள நம்ம எங்கடி போறது? எக்கோ இது நார்மலா சண்டை போட்ட மாதிரி இல்லக்கோ, அடிப்பிடி மாதிரி போகுது. ரெண்டு வாரத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் கஷ்டம் தான்க்கோ. ஆமாடி முடியுமா, கரெக்டு தான். இருந்தாலும் நம்ம போறது சரி வருமா? இந்த செல்லத்தாய் வேற உள்ள போய் சண்டையை கொஞ்சம் நல்லா பார்க்கலான்னு பார்த்தா இவ வேற சரி வராது நொறி வராதுன்ட்டு. எக்கோ போய் பார்த்துட்டு வந்துருவோம்க்கோ என்னன்ட்டு. கொஞ்சம் பயமா இருக்கு பத்தியலா, ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆயிட்டுனா அவ்வளோதான்க்கோ, நம்மளுக்கும் கஷ்டம் தானே. ஆமா முடியுமா, நீ சொல்றது கரெக்டு தான். சரி வா உள்ள போய் என்னன்னு பார்த்துருவோம். நல்ல வேலை ஒரு வழியா செல்லத்தாய் ஒத்துக்கிட்டா. உள்ள போய் சண்டையை நல்லா கண்குளிர பார்க்க வேண்டியதுதான். ரொம்ப நாள் ஆச்சுப்பா சண்டை இந்த மாதிரி பார்த்து. இருடா இரு, டயர்ட் ஆயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து ஒன்று அடிக்கிறேன். தோசை கரண்டியை எடுத்துட்டு வரேன். அந்த கரண்டியால தான் ஒன்று வெளுக்கணும் முதல்ல. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில நீ தோசையே கேட்கக்கூடாது, தோசையும் நீ திங்கவே கூடாது. அம்மா கடவுளே, நான் எந்த சேப்புல விழுந்து கிடைக்குன்னு எனக்கே தெரியலையே. யாராச்சும் வந்தா கைத்தாங்களா பிடிச்சு உட்கார வைங்களேன். ஒருத்தரும் வர மாட்டாவ போல. தேவையில்லாம 1000 நேரம் தேடி தேடி வருவானுங்க ஒவ்வொருத்தனா. இப்போ ஒரு நாயும் வர்ற மாதிரி இல்ல, நம்மளே உட்காந்துட வேண்டியதுதான். ராட்சசி ராட்சசி கொல்லாம விடமாட்டா போலயே. இவன் வர்றதுக்குள்ள எழுந்து எங்கேயாவது ஓடிடணும். அம்மா ஐயப்பா. ஏன் நெட்டவாயா, எங்க தப்பிச்சு ஓடுற? ஐயோ பாதகத்தி வந்துட்டா போலயே. உயிர் மட்டும்தான் இருக்கு, அதையும் எடுக்காம விடமாட்டா போல. இந்த வாய் தானே தோசை கேட்டுச்சு, இந்த வாயில தான் முதல்ல அடிக்கணும். சின்ன பொண்ணு என்ன விட்டுரு, சின்ன பொண்ணு வலிக்குது. தோசை கேப்பியா இனிமேட்டு? கடவுளே இப்படி கொல்றாள என்ன? ச்சே சரியான சண்டை நடக்குது போலயே. ஏ சின்ன பொண்ணு என்னடி பண்ற? எக்கோ நீங்க எப்போ வந்திய? ஏ கோட்டிக்காரி கோட்டிக்காரி என்னடி பண்ணிட்டு இருக்க? புருஷனை போட்டு இந்த அடி அடிச்சிட்டு இருக்க. தெய்வமே தெய்வமே நல்ல வேளை வந்து காப்பாத்துனியக்கோ. ஏ நெட்ட வாயை மூடிட்டு இரு பத்துக்க. எக்கோ இவனை பத்தி உங்களுக்கு தெரியாதுக்கோ, இவன் சரியான செங்கல் சைக்கோ. ஏடி புருஷனை பேசுற பேச்சாடி என்னடி பேசிட்டு இருக்க? இவனை அடிக்காம விட மாட்டேங்கோ. ஏ சின்ன பொண்ணு என்ன பண்ற? ஏ முடியுமா இவள வந்து பிடி. எக்கோ விடுங்கக்கோ, நான் இவனை இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன். ஏ கோட்டிக்காரி கோட்டிக்காரி உனக்கு அறிவு இருக்காடி? அடிச்சு ஏதாவது ஆயிர போகுது. செல்லத்தாய்க்கோ அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் இன்னைக்கு காலையில இருந்து இன்னைக்கு என்னெல்லாம் டார்ச்சல் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? ஏ சின்ன பொண்ணு உன் புருஷன் நினைச்சு என்ன அடிச்சு விடாத. கால கீழே இறக்கு, பயமா இருக்கு. முடியுமா மரியாதை கையை விட்டுரு, இல்லைன்னா அடுத்த அடி உனக்கு தான் பத்துக்க. செல்லத்தாய்க்கோ இவ என்ன அடிச்சு விடுவா போலயே. ஏடி அடிக்கலாம் மாட்டா முடியுமா, வா இழுத்துட்டு போலாம். எக்கோ நல்ல வேளை நீங்க வந்திய, இல்லன்னா இவன் என்ன இன்னைக்கு டெட் பாடி ஆக்கியிருப்பா. என்னன்னு நீங்க அடிக்கிறான்னு தெரியுது, ஓட வேண்டியதானே. எங்கக்கா ஓட விடுறா, பிடிச்சு வச்சுலா அடிக்கிறா. ஏழை நெட்டையன் உன்னால எனக்கு சிறையாதானே இருக்கு, என்ன சேரப்படுத்துறதுக்கு தானே உன்னை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காவே. ஏ சின்ன பொண்ணு உன் வாயை மூடடி ஃபர்ஸ்ட். எக்கோ இவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதியக்கோ, சரியான சைக்கோ, துவாசை சைக்கோ. இது என்னடி புது கதையாவுல இருக்கு? துவாசை சைக்கோவா? ஆமாங்கடி, இவனுக்கு தோசை சுட்டு போட்டே என் பாதி வாழ்க்கை பேரும் போல. என்ன கொன்னு எடுத்துடுறான் பத்துக்க. எக்கோ ஒரு துவாசை சுட்டு கேட்டேன், அது தப்பாக்கோ, அதுக்கு இந்த அடி அடிக்கிறாக்கோ. ஏ பண்ணி முஞ்சு வாயா, ஒரு தோசையா ஒரு தோசை, இத்தனை தோசை நல்லா வாங்கி தின்ன, நல்ல வகை வகையே சுட்டு போட்டேன்ல. ஏடி என்னங்கடி அதெல்லாம் வார்த்தை? பண்ணி மூஞ்சி வாயா நெட்ட வாயன்ட்டு ஒரு மரியாதை இருக்காடி உனக்கு? என்ன நீங்க இங்கேயே வாய் பார்த்துட்டு நிக்காதீங்க, தயவு செய்து வெளியே எங்கேயாவது போங்க. என்னக்கோ நான் இருக்க நிலைமைக்கு எங்க வெளியே போவேன்? ஆஸ்பத்திரியில தான் போய் அட்மிட் ஆகணும் போல. நான் போறேன். அம்மா இன்னும் இருக்க கொஞ்சம் உயிரையும் எடுத்துட்டு விட்டுருவா போல. பேசாம எங்க அம்மா கூட போய் இருந்துட்டு வரேன். தயவு செஞ்சு பேரு இந்த வீட்டு பக்கம் வந்தனா மிதிச்சு போடுவேன். ஐயோ ஏம்மா இப்படி இவகிட்ட வந்து என்ன மாட்டி விட்டுட்டியம்மா. கடவுளே என்ன எப்படியாச்சும் காப்பாத்தி கரெக்டா என் அம்மா வீட்டுல கொண்டு சேர்த்துரு. சின்ன பொண்ணு உனக்கு அறிவு இல்லையாடி? இந்த அளவுக்கு அடிச்சு விட்டுருக்கியே, ஏதாச்சும் ஆனா என்னடி பண்ணுவ? ஏதாச்சும் ஆவட்டும் தானக்கா அடிச்சதே. என்ன எப்ப பார்த்தாலும் சிரப்படுத்திட்டே இருக்காரு. சின்ன பொண்ணு கொஞ்சம் பொறுமையா இரு, இப்படி எல்லாம் கட்டணவனை போட்டு அடிக்க கூடாது. இவளுக்கு எங்க அந்த அறிவுலாம் இருக்க போகுது? முடியுமா இந்த நெட்டைய மேல இருக்க ஆத்திரத்துல ஒன்ன போட்டு அடிச்சிட போறேன், வாயை மூடிட்டு கடை பத்துக்க. நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பாப்போம் சரியா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.